இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise to Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, bind and cast every unclean spirit. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise to Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரை, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும். இயேசுவே நன்றி. ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரை, வார்த்தைக்கேற்றபடியாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise to Jesus. Thank you Jesus. எஸ்தரின் புத்தகம் இங்க 4வது அதிகாரத்தை வந்து நம்ம தியானிக்க வேண்டியது. ஆனா 4வது அதிகாரத்தை புரிஞ்சுக்கிறோம்னா 13வது அதிகாரத்துல எழுதின ஒரு விஷயத்தை, ஒரு கடிதத்தை நம்ம வாசிக்கிறோம். 13வது அதிகாரத்துல எழுதின கடிதத்துல அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து வாசிக்க போறோம். 7வது வசனம், எஸ்தரின் புத்தகம் 13வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கடிதத்தை தான் வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. அரசர் வந்து எல்லார்ட்டையும் வந்து கொடுத்து இந்த தண்டனையை வந்து அமல்படுத்த சொல்றாரு. சரிங்களா? எஸ்தரின் புத்தகம் 13வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? பதிமூணு இல்லைங்களா? சாரி, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா, கேட்கல எனக்கு. 13 இல்லைன்றீங்களா? 13 கிடையாது. ஓகே, சரி, பரவாயில்ல. இங்கிலீஷ் புத்தகத்துல வந்து 13 இருக்கு, 16 வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. நான் நினைச்சேன் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, முக்கியமா வந்து ஹேதேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இவங்களாம் அழிக்கப்பட போறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். யாரு? இவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு, இவங்க எல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஹாமான் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அந்த கடிதத்துல வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து அவர் பயன்படுத்துவார். முக்கியமா இவங்களெல்லாம் வந்து அழிச்சு வந்து இறக்கின்ற இடத்திற்கு அவங்க கொண்டு செல்லப்படணும். யூதர்கள் எல்லாரையும் வந்து கொண்டு ஹேதேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படணும். இந்த ஹேதேஸ் அப்படின்னா என்ன? பல நேரத்துல விவிலியத்துல சில விஷயங்கள் வந்து நமக்கு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டோம். அதோட அர்த்தங்கள் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா விவிலியத்தை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு புரியாத புதிராகவே நிற்கும். அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பைபிளை வாசிக்கும் போது நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஹேதேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதோட அர்த்தம் என்ன? இறந்தவர்களின் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழைய ஆகமத்துல முக்கியமா வந்து அந்த இறந்தவர்கள் இடம். அது பாவம் செய்தவர்களும் சரி, பாவம் செய்யாதவர்களும் சரி, நீதிமான்கள் நீதி அற்றவர்களும் சரி, அந்த இடத்துக்கு அந்த தீர்ப்பளிப்பதற்கு முன்னாடி செல்லுகின்ற இடம் அப்படின்ட்டு. அதோட தியாலஜின்றதை விட நமக்கு நம்ம காலகட்டத்துல முக்கியமான விஷயங்கள் என்ன? மரணத்துக்கு அப்புறம் நடக்க போறோம். ஒண்ணு புத்திரி புசி தலம், இல்ல விண்ணுலகம், இல்லைன்னா நரகம். நரகத்தை பத்தி நம்ம அந்த அளவுக்கு நம்ம சிந்தித்தது கிடையாது. விடுதலை திருவழிபாடு 20வது அதிகாரம் 13, 14 இந்த ஹேதேசை பத்தியும் போட்டிருக்கோம், நரகத்தை பத்தியும் போட்டிருக்கோம். முக்கியமா அந்த கடைசி தீர்ப்புக்கு அப்புறம் வருகின்ற நரகத்தை பத்தி நம்ம அப்புறம் வருகின்றது இல்லை, இப்பவே வரும். முக்கியமா நாம புரிஞ்சுக்கலாம். திருவழிபாடு 20வது அதிகாரத்துல 13, 14 வாசிக்கிறீங்களா? பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆமேன். ஆமேன். சரிங்க, தீர்ப்பு வழங்கப்பட போது நம்ம நரகத்துக்கு செல்கின்றோம் அப்படின்றத நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு இதை என்ன சொல்லி தராங்க. இந்த நரகம்னா என்ன? எதுக்காக நரகம்? ஆண்டவர் இவ்வளவு அன்பாக இருக்கின்ற காட் இஸ் லவ். கடவுள் அன்பாக இருக்கின்றார். அன்பு செய்கின்றார்ன்றதை விட அவர் அன்பாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்றவர் எப்படி நரகத்தை வந்து அனுமதிக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். பல விதமான நபர்கள் இந்த இதுக்கு கேள்வி எழுப்பலாம். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு முக்கியமான விஷயம். நரகம் திருச்சபையில சொல்லித்தர விஷயம் என்னன்னா, நரகம் வந்து கடவுள் உருவாக்கின இடம் அப்படின்றதுல இதோட நம்ம தேர்ந்தெடுக்கின்ற, நம்ம கடவுள் காட்டுகின்ற வழிகள் வேண்டாம்,
கடவுளோட அன்பு வேண்டாம், கடவுளோட இரக்கம் வேண்டாம், கடவுளோட கிருபை நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம எடுக்கின்ற முடிவின் விளைவு தான் இந்த நரகம் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம எடுக்கின்ற சுதந்திரம் ஆண்டவர் தந்திருக்கின்றார். அந்த சுதந்திரத்தின் வழியாக நம்ம எடுக்கின்ற முடிவு தான் இந்த நரகம் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஒரு சுயமாக பல பேர் வந்து நித்தியத்திற்கு நம்ம தள்ளப்படுகின்ற ஒரு இடம். அது பல இடத்துல வந்து அது புனித அக்வேனா சொல்லுவார், அது நித்தியமான ஒரு நெருப்பு அங்கு சரீரத்திலையும் சரி ஆன்மாவிலையும், ரெண்டு இடத்துலையும் சரீரத்திலையும் ஆன்மாவிலையும் வேதனை கொடுக்கின்ற ஒரு இடம். மத்தேயு 13வது அதிகாரம் 42வது வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அந்த நரகத்தை பத்தி இன்னும் தெளிவாக அதில் போடப்பட்டது. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 13வது அதிகாரத்துல 42வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆமீன். அது நம்ம இந்த நெருப்பு அப்படின்னு வாசிக்கும் போது நம்ம உலக சார்ந்த ஒரு நெருப்பை ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க கூடாது. அது ஒரு அடையாளமா இருக்கும். ஆனா அது உண்மையான அது ஒரு வேற நிலை. அந்த நிலைக்கு அது வேற ஒரு விதமான ஒரு நெருப்பு. அது உண்மையான ஒரு 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 இந்த நெருப்பு நம்ம ஆன்மாவுக்கும் நம்ம சரீரத்துக்கும் வேதனையை கொடுக்கின்ற ஒரு விஷயம். இது விபிலியத்துல பல இடத்துல முக்கியமா அதிகமா நரகத்தை பத்தி பேசுறது இயேசு ஆண்டவர் தான். இயேசு ஆண்டவர் கடவுள். அதனால சில பேர் வந்து நரகமே இல்லைன்ற தவறான எண்ணங்கள் இருக்கின்றது. அதை பத்தி நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு இடமே கொடுக்க கூடாது. முக்கியமா சிஸ்டர் ஃபாஸ்டினா இந்த நரகமே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு சிஸ்டர் ஃபாஸ்டினா சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரோட கட்டளையின்படி அவங்க புத்தகத்துல டிவைன் மர்சி இன் மை சோல் அவங்க புத்தகத்துல அவங்க சொல்ற ஒரு வசனம் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி நரகத்தை நான் போய் பார்த்துட்டு வரும்போது அங்க இருக்கிற ஆன்மாக்கள் அவங்க இருக்கிற ஆன்மாக்களை பார்த்து பல பேர் வந்து அங்க இருக்கிற ஆன்மாக்கள் இந்த நரகமே இல்லை அப்படின்னு வந்து சிந்தனையில தான் நரகத்துக்கு போயிருக்காங்களாமா. நரகமே இல்லைன்னு நினைச்ச ஆன்மாக்கள் தான் அதிகமா நரகத்துல இருக்கிறாங்களாம். அதனால நரகமே இல்லை நம்ம நினைச்சிட்டாக மட்டும் நரகத்துக்கு போகாம இருக்க போறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நரகம் இருக்கின்றது, அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதை நம்ம விசுவசிக்காம பல பேர் வேற விஷயமான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. பல விதமா வந்து இமோஷனலா பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நம்பிடாதீங்க. ஆண்டவரின் வார்த்தை அது உண்மை. நரகம் இல்லைன்னு ஒரு சிந்தனைக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அது ஆண்டவர் வார்த்தைக்கு மாறான ஒரு சாத்தான் கொடுக்கிற ஒரு சிந்தனை. அதனால நம்ம எந்த பாவம் வேணா செஞ்சுக்கலாம், நம்ம வந்து சுரங்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நீதிக்கு புறமானது ஒரு சிந்தனை. மத்தேயு 25வது அதிகாரத்துல 41வது வசனம் முக்கியமான வசனம். அவர் சொல்றாரு நீதி. வாசிக்கிறீங்க மத்தேயு 25:41. பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஆமேன். ஆமேன். இது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? நமக்காகன்றது கிடையாது. சாத்தானுக்கும் அலகைக்கும் அவனோட தூதர்களுக்கும் ஏஞ்சல்ஸுக்கு, அவனோட ஏஞ்சல்ஸ் அவனுக்கு கீழ்ப்படிந்தது. யார் அவன் சொல்ற வார்த்தைக்கு அவனுக்கு செவி சாய்க்கின்றோமோ, ஆண்டவரின் வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கலையோ, அப்போ நம்ம வந்து அவன் காட்டுற பாதையை தேர்ந்தெடுக்கணும். அவனோட சேர்ந்து நம்ம நரகத்துக்கு தள்ளப்படுகின்றோம். அவனோட சேர்ந்து நம்ம தள்ளப்படுகின்றோம். திருவெளிப்பாடு 14வது அதிகாரத்துல 11வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரெல்லாம் வந்து நரகத்துக்கு செல்கின்றார்கள், அத சாத்தானை ஆராதிக்கின்றவர்கள் சொல்றாங்க. சாத்தானை ஆராதிக்கணும்னா அப்படின்னு சொல்லி சாத்தான் வழிபடுகின்றது அங்க சாத்தானோட சிலையை வச்சு வழிபடுறது கிடையாது. அவன் ஆண்டவன் வார்த்தையை நம்ம செவி சாய்க்கலாம். அதுக்கு அதோட அது கீழ்ப்படியில நம்ம சாத்தானை ஆராதிக்கின்றோம், அவ்வளவுதான். ரொம்ப வெளிதான் புரிஞ்சுக்கணும் நான் சொல்லணும். திருவெளிப்பாடு 14:11 வாசிக்கிறீங்களா?
அவர்களை வதைத்த நெருப்பிலிருந்து எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டுக்கொண்டோருக்கும் அல்லும் பகலும் ஓய்வே இராது. ஆமேன். ஆமேன். அல்லும் பகலும் ஓய்வே இல்லாம அவங்க நித்தியத்திற்கும் இந்த வேதனை வந்து எந்த மாதிரி ஒரு தண்டனை இன்னும் தெளிவாக ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். வேதனை இருக்கும், அங்கலாய்ப்பு இருக்கும், பல்ல கடிச்சுக்கோமா அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனை இருக்கும். இந்த நெருப்பு போகவே போகாதாம். அதுல வந்து ஒரு ஐயோ எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு வேதனை இருக்கும் அதுக்குள்ள நமக்குள்ள. அதுல மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை விட்டு இருக்கின்ற ஒரு பிரிவினை. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனை. அங்க இருக்கும் போது நமக்கு இருக்கிற தண்டனை 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்துல 9வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. கடவுளை விட்டு இருக்கிற பிரிவினை தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனை நரகத்துல. வாசிக்கிறீங்களா? 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்துல 9வது வசனம். இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியை காண இயலாது. அவருடைய திருமுன் இருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர். ஆமேன். முடிவில்லா தண்டனை வந்து அவங்க பெறுவாங்க அப்படின்னு மத்தேயும் பல இடத்துல வந்து இந்த அது மட்டும் இல்ல, அங்க இருள் இருக்கும். நம்ம வந்து சாத்தானோட பேச்சை கேட்டு ஆண்டவர் வார்த்தையை எனக்கு கேட்க வேணாம், நான் செவி சாய்க்க மாட்டேன், காதும் கண்ணும் அடைந்திருக்கின்றது நம்ம பல வாட்டி தியானித்து இருக்கின்றோம். பாவம் செய்யும் போது பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றோம், கண் அடைக்கப்பட்டு இருக்கின்றது, காது அடைக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 8வது அதிகாரத்துல 12வது வசனம், அங்க இருள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நெருப்பும் இருளும் ஒரே இடத்துல இருக்கும்? நம்ம கண் அடைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க வந்து இருள்ல தான் இருக்கணும் வாழ்க்கையில முழுசா. ஆண்டவர் ஒளி நமக்கு தேவையில்லை, ஆண்டவர் காட்டுகின்ற பாதை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்ணை மூடி நம்ம வந்து சாத்தான் காட்டுகின்ற பாதையில் நம்ம பாவத்தின் வழியாக நம்ம செல்கின்றோம் அப்படின்றது மட்டும் கிடையாது, நம்ம கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 8வது அதிகாரத்துல 12வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. இந்த நெருப்பும் இருக்கு. புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். ஆமீன். அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கின்றது. நம்ம சுதந்திரம், நமக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்குது. எதுக்காக நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கா, எதுக்காக கடவுள் வந்து இந்த நரகத்தை நித்தியத்திற்கும் வைத்து இருக்கின்றார் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரலாம். எதுக்காக ஆண்டவர் தண்டனையை நித்தியத்திற்கும், அது கொஞ்ச காலம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த உத்திரி பூசி தலம் மாதிரி கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி அவங்க தப்ப உணர்ந்து திருப்பி வரலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கலாம். ஏன் இந்த தண்டனைக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு? நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரலாம். அதுக்கு புனித அக்வினாஸ் கொடுக்கிற ஒரு பதில் நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். அவங்க ஆண்டவருக்கு திருவுளத்துக்கு மாறாக சிந்தித்திருக்கிறார்கள். இங்க நமக்கு அந்த மனம் மாறுதலுக்கு ஆண்டவர் பல வாய்ப்புகள் தருவார். இறப்புக்கு முன்னாடி அந்த தீமையில் நம்ம நிலைத்திருக்கின்றோம். எனக்கு வந்து நரகத்துல போறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டதுதான் அப்படின்றதுதான் நரகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆசைப்பட்டது, நான் விருப்பப்பட்டது, நான் தேர்ந்தெடுத்தேன், அதுதான் நரகத்துல ஒரு பாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரின் திருவுளத்தை நம்ம புறக்கணிக்கும் போது நம்ம விண்ணத்துக்கு செல்ல முடியாது. இது ஒரு நீதியின் ஒரு விஷயம். நித்திய ஒரு தண்டனை அப்படின்றது எதனால அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இன்ஃபினிட் காட், ஆண்டவரோட விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு, கிரேட் லவ், ஆண்டவரோட ஒரு மேலான ஒரு அன்பை நம்ம புறக்கணிக்கும் போது நித்தியமான ஒரு தண்டனையும் நம்ம அதனால நம்ம பெறுகின்றோம். முக்கியமா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஒஃபென்ஸ், நம்ம நித்தியமான ஒரு இன்ஃபினிட் காடுக்கு எதிராக நம்ம செய்கின்ற நம்ம பாவங்கள், அதனால ஒரு நித்திய ஒரு பனிஷ்மெண்ட்
தண்டனை நமக்கு இருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நீதி. அதெல்லாம் அது புரியுதுங்களா? நம்ம இறக்கும் தருவாயில் மனம் மாறுதல் இல்லாமல் நம்ம இறக்கும் போது வருகின்ற தண்டனை அது சரீரத்துக்கு, நம்ம ஆன்மாக்கு. சில பேர் வந்து ஆன்மாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, சரீரத்துக்கும் ஆன்மாவும் நரகத்துக்கு செல்லும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரீரம் எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணும்? அப்பவும் சரீரம் வந்து அதை எழுப்புவதற்கு கடவுளுக்கு வல்லமை உண்டு. அதெல்லாம் வந்து தடையே கிடையாது கடவுளுக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு சில சிந்தனைகள் இருக்கலாம். இந்த தண்டனை எல்லாருக்கும், எல்லாம் வந்து நரகத்தை போறவங்க எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை கிடையாது. வெவ்வேறு விதமான தண்டனைகள் இருக்கும். நரகத்திலையும் வந்து வெவ்வேறு விதமான தண்டனைகள் இருக்கும். நம்ம எந்தெந்த குற்றங்கள் செய்தோம் அதுக்கு ஏற்றபடியான தண்டனைகள், நீதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த வெவ்வேறு விதமான தண்டனைகள் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு குற்றம் நம்ம செய்திருக்கோமோ அந்த குற்றத்துக்கு ஏற்றபடியான தண்டனைகள் இருக்கும். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 47, 48 எடுத்து வாசித்து பாருங்க. அதுல ஒரு வேலைக்காரன் அவனோட தகப்பனோட அவனோட மாஸ்டரோட எது செய்யணும்னு தெரிஞ்சு செய்யாம இருக்கிறானோ அவனுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். யாரு தெரிஞ்சுட்டு நம்ம செய்யாம இருக்குமோ அது தண்டனைகள் வெவ்வேறாக இருக்கும். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 47, 48 வாசிக்கிறீங்களா? தன் தலைவன் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடமும் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆமேன். ஆமேன். நல்லா சிந்தித்து பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 21 23 அங்கேயும் வந்து தைரும் சீதோனும் சோதோம் குமாராவையும் வந்து கொராசிம் பெத்சேதா நகரத்தோட ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறாரு. சோதோம் குமாராவை விட இவங்களுக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது ஏன் அப்படின்னு ஆண்டவர் யாருக்காவது சொல்ல முடியுமா? மத்தேயு 11வது அதிகாரம் 21 இருந்து 24 வரைக்கும் 2 பேருமே தீர்ப்புக்கு உள்ளாகின்றார்கள். ஆனா ஒவ்வொருத்தருக்கு வேற விதமான தண்டனைகள். நரகம் அப்படின்றது அந்த தீர்ப்புக்கு உள்ளாகி நம்ம அங்க செல்கின்றோம். ஆனா வேற வெவ்வேறு விதமான தண்டனைகள் இருக்கின்றது. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 11, 21 இருந்து 24. கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்களை தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். தீர்ப்பு நாளுக்கு வந்து 2 பேருக்குமே தண்டனை இருக்கின்றது. சோதோமுக்கு தண்டனை இல்லைன்னா சோதோமோட தவறு என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கும். அவங்க வந்து தவறான உறவுகள், ஆணோட அந்த உறவுன்றது மட்டும் கிடையாது, இயற்கைக்கு மாறான ஒரு உறவுன்றது மட்டும் கிடையாது. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49, 50 எடுத்து வாசி பாருங்க. அவங்க வந்து பல பேர் உதவி செய்யல, ஆணவத்துல இருந்தாங்க, அது மாதிரி பல விதமான பாவங்கள் செய்திருந்தாங்க. ஒரு பாவம் அப்படின்றது கிடையாது, பல பாவங்களுக்கு சாத்தானுக்கு அடிமையாக இருந்தார்கள். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49, 50 எடுத்து வாசிக்கிறீங்களா? ஏன் பெத்சேதா கொராசினுக்கு வந்து அதிகமான தண்டனை? ஆண்டவரின் வார்த்தையை, ஆண்டவரின் அற்புதங்கள் அவங்க பார்த்துட்டும் வந்து மனம் மாறாததுனால
ஆண்டவரின் இரக்கத்தை அவங்க வந்து புறக்கணித்ததுனால நீங்க அது முக்கியமா புரிஞ்சுக்கணும். வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49, 50. உன் உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணவார்வம், சோம்பல், இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவருப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாய் அன்றோ? ஆமீன். நல்லா வாசித்து பாருங்க. இவங்க செய்த பாவம் சாதாரண பாவமா? இல்ல. ஆனாலும் இவங்களுக்கு அதிகமான கொராசின் இருக்கின்றவர்கள், பெத்சேதா நகரத்தில் இருக்கின்றவர்களுக்கு மேலான தண்டனை அவங்க பெறுகின்றார்கள். ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணிக்கின்றது. ஆண்டவரின் இரக்கத்தை நம்ம வந்து மதிக்காத இருக்கணும். நம்ம அதுக்கு ஏற்றபடியான நம்ம எவ்வளவுக்கு அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்கின்றோமோ அதுக்காக ஏற்றபடியான நம்ம ஒரு மனமாறுதல் இருக்கணும். ஆழமான ஒரு மனமாறுதல் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் வார்த்தை வந்து நம்ம செவிசாய்க்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 18, 36 இந்த 2 வசனங்களையும் எடுத்து வாசிப்பார். ஆண்டவர் நாமத்தை, இயேசு ஆண்டவரை புறக்கணிக்கின்றவர்கள். சில பேர் வந்து கேள்வி என்னன்னா, யாரெல்லாம் வந்து இந்த நரகத்துக்கு போவாங்க எனக்கு தெரியணும் அப்படின்னு. ஆண்டவர் நாமத்தை புறக்கணிக்கிறவர்கள் வந்து நரகத்துக்கு செல்வார்கள் அங்க போட்டிருக்கு. வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 3ல 18, 36. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆமேன். கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். அதே அதிகாரத்துல இருக்கிறதுல முக்கியமான ஃபேமஸான வேர்ஸ் இருக்கும். அதிகாரம் வசனம் யாரேனும் வந்து கடவுள் ஒரே மகனை வந்து அவர் தரதுக்கு தயாராக இருந்தார். ஆனா அவ்வளவு அன்பை நம்ம வந்து புறக்கணிக்கும் போது வருகின்ற ஒரு தண்டனை இது. ஆண்டவரோட நீதியின் அடையாளங்கள். அதனாலதான் இந்த மாதிரி புரியுதுங்களா? இந்த நரகம் இன்னும் எதற்காக, இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, அது இந்த நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனை, நீங்க எந்த பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு நரகம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? நம்ம எந்த பாவம் வேணா செஞ்சுக்கலாம், அதுக்கு வந்து ஒரு விளைவே கிடையாது அப்படின்றது தான் என்ன, எந்த பாவம் வேணா செய்யலாம், நம்ம பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. நரகம் இருக்கு அப்படின்னு நரகத்தை பத்தி தியானிக்கும் போது உங்க வாழ்க்கையின் இறுதியை பத்தி சிந்தி நீ வந்து பாவம் செய்ய மாட்டேன்னு போட்டிருக்கோம் சீராக்க புத்தகம். அதனால பாவத்துக்கு நம்ம நரகம் இருக்கு. இப்ப நம்ம வந்து பல பேர் வந்து இந்த சட்டங்கள் இருக்கிறதுனாலதான் பல தவறுகள் நம்ம செய்யறது கிடையாது. அதனால இந்த நரகம் நீதி, அந்த நரகம் இருக்கு அப்படின்னு தெரியும் போது நம்ம பாவத்தை விட்டு விடுவதற்கு நம்ம எளிதாக இருக்கும். அது மனம் மாறுவதற்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது நம்ம பயத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி வரோன்றா கூட அது ஒரு காரணமாக இருந்தாலும் தவறு கிடையாது. அது கொஞ்சம் அதே நினைப்புல நம்ம முன்னாடி சென்றாலும் ஆண்டவர் அன்பை புரிஞ்சுக்கும் போது அன்புல நம்ம இன்னும் முன்னாடி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சுதந்திரத்தின் வழியாக நம்ம தேர்ந்தெடுத்தது. நம்ம ஆண்டவரை வேண்டாம்னு சொல்றதுனாலதான் நரகத்துக்கு நம்ம செல்வோம், வேற எந்த நாளையும் கிடையாது. ஆண்டவர் காட்டுகின்ற பாதையை நம்ம வேணாம்னு சொல்றோம். சரிங்களா? ஜான் மரிய வியானி அவர் சொல்றாரு, பலவிதமான தீய நபர்கள் பல பேரை வந்து நரகத்துக்கு அவங்க கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. யாரெல்லாம் நாங்க வந்து கீழ்ப்படிந்தோம் அவங்களாம் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. தெரேசா அபில்லாமால் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு காட்சி கடவுள் கொடுக்குறாரு. அந்த காட்சியில வந்து நரகத்துக்கு சென்ற ஆன்மாக்களை அவங்க பாக்குறாங்க.
இந்த மரத்துல இருந்து இலை விழுற மாதிரி பல பேர் நரகத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் பல பேர் நரகத்துக்கு ரொம்ப எளிதாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம எந்தெந்த பாவங்கள் நம்ம நரகத்துக்கு தள்ளப்படுகின்றோம். முக்கியமா மார்டல் சின், அற்ப பாவம், இன்னொரு விதமான பாவம் இருக்குது. சாதாரண பாவங்கள் முக்கியமான சில எந்தெந்த பாவங்கள் நம்ம ஆல்ரெடி வாசித்தோம். இயேசு ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்கின்றவர்கள், ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் இறக்கம் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கின்றவர்கள் நித்திய வாழ்வு அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு போட்டு அவங்க அவங்க தீர்ப்பளிக்கப்பட்டார்கள், அவங்களே தீர்ப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது. சிலை வழிபாடு செய்கின்றவர்கள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 9, 10 எடுத்து வாசிப்பாருங்க. இந்த பரத்தமையில இருக்கின்றவர்கள் சிலை வழிபாடு, இந்த சோதோம் குமாராவில் நடந்ததை போல் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, அவங்கெல்லாம் நித்திய வாழ்வுக்கு மனம் மாறாம இருந்தால் நித்திய வாழ்வுக்கு அவங்க செல்ல முடியாது. நித்திய நரகத்துக்கு தான் அவங்களால செல்ல முடியும். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9, 10. தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் உணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. ஆமீன். இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வது கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் கொலை செய்தால் மட்டும்தான் நரகத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு. ஆனா 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். அதுல என்ன போட்டிருக்கு? நம்ம உள்ளத்துல வெறுப்பை வைத்திருக்கின்றவர்களோட நிலையை பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. ஆமீன். நிலைவாழ்வு கிடையாது. திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனம், பொய் சொல்கின்றவர்கள், சூழ்ச்சி வாய்ந்தவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு. நான் தான் பைபிள் எழுதினா பொய் சொல்றது, சூழ்ச்சி எல்லாம் நான் போட்டிருக்கவே மாட்டேன். நான் எழுதல. திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம ரொம்ப இதெல்லாம் நல்லா முக்கியமா ஆழமாக தியானிக்க வேண்டிய வசனங்கள். வாசிக்கிறீங்களா? திருவெளிப்பாடு. ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. ஆமீன். கோழையாக இருக்கின்றவர்கள் ஆண்டவரை ஏற்று ஆண்டவரின் வார்த்தையை மற்றவங்களுக்கு கொடுக்கறது நம்ம தயாராக இல்லை, கோழையாக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா உள்ளத்துக்கு செல்ல முடியாது. ஆவியானவருக்கு எதிராக நம்ம சொல்கின்ற வார்த்தைகள் வழியாக விண்ணுலகத்துக்கு செல்ல முடியாது. இந்த நரகத்தை பத்தி நான் இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஆழமான பல விஷயங்கள் இருக்கு. அரை மணி நேரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சிந்திங்க. பாவத்தை வெறுப்பதற்கு இன்னும் எளிதாக இருக்கும் உங்களுக்கு. ஐயோ, இந்த நரகத்தில் வரப்போற இந்த நெருப்பு சாதாரண ஒரு நெருப்பு எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற ஒரு நெருப்பை ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க கூடாது. அதோட வேதனை மேலான நித்தியத்திற்கும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு வேதனையை யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்மளால தாங்க முடியுதா? இல்லை. ஒரு பெயின் கில்லர் இல்லாம நம்ம இருக்க மாட்டோம். பல வேதனைகள் நம்ம பெயின் கில்லர் போட்டாலும் நமக்கு அதிகமா இருக்கும் சில நேரத்தில். நித்தியத்திற்கும் இந்த வேதனையோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா யோசித்து பாருங்க. நம்ம எடுக்கின்ற முடிவு, நம்ம எதை விசுவசிக்கின்றோம், எதுக்கு கீழ்ப்படுகின்றோம் அப்படின்னு சிந்தித்து பாருங்க. பாவத்தை வெறுக்க ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபையை நாடுவோம். ஆண்டவரே, பல சூழ்நிலைகள் வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்காமல் வெறுப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்து பொய் சொல்லி சூழ்ச்சியில் செயல்பட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து
நாங்க எங்க வாழ்க்கையில வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்க ஒவ்வொருத்தரையும் கழுவும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பாவத்திற்கு ஏதுவான கட்டுகள் உடைக்கப்படட்டும். Find and cast every unclean spirit, எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. நரகத்தை முழுமையாக விசுவசிக்க அதுக்கு உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக செயல்படுகின்ற மக்களாக எங்களை மாற்றும். Father, in the mighty name of Jesus, we pray. Amen. God bless you. Have a nice day.